ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் பிரியாணி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். அடுத்து சால்ட் வச்சுருக்கேன். அண்ட் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் வச்சுருக்கேன். ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் வச்சுட்டு அது ஓரமாக வச்சுட்டு நான் 1.5 kg ஆஃப் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா, அந்த மசாலா பவுடர் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எல்லா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே அது பேஸ்ட் வரை வரணும். இப்போ வந்து நான் வந்து எல்லா மசாலாவோட நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணணும். அதை இப்போ வந்து நான் வந்து மீனில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னா, 1/2 an hour மீனை ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து மீனில் வந்து மசாலா இது ஏறும். நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இங்கே மல்லி புதினா வச்சுருக்கேன். இங்கே 3 ஆனியன் வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 டொமேட்டோஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து 4 சில்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணுன்னா 5 இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நார்மல் வேணுன்னா நீங்கள் 4 வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் வந்து 3 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இது வந்து 1/2 an hour ஊறினா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் பேன் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றணும். அது சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ எண்ணெய் வந்து சூடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணணும். பிரியாணிக்கு வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஃபிஷ்ஷு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரியாணி செய்வது எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது ரைஸ் பண்ண வந்து நம்ம வந்து சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுக்கிட்டோன்னே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஆயில். இப்போ வந்து 2 க்ரீன் சில்லி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலை நம்ம ஊற்றுறோம். ஏன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதில் எண்ணெய் சூடு வந்தோடனே இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா, பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஸோ இதேமாதிரி நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சூடான அந்த தண்ணி ஊற்றினோம் இல்லையா, சூடானோடனே ரைஸ் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணணும்னா, முழு மிளகும் முழு ஜீரகமும் பெருஞ்சீரகமும் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இப்போ வந்து 1.5 tablespoon மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணோம்ல, ஆட் பண்ணோன்னே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க டொமேட்டோஸையும் சில்லியும் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து நல்லா வதங்கினோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா, ஃபிஷ் ஆட் பண்ணணும். அதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, மீன் நல்லா போட்டோம் இல்லையா, அது போட்டோன்னே நல்லா வதங்கினோடனே மீனை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது ஒரு பக்கம் இருந்துட்டும். இப்போ வந்து ரைஸ் பக்கம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலாவும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஏற்கனவே இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணணும்.
நீங்கள் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். இப்போது பிரியாணி மசாலா ரெடி. இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும் நம்ம. இப்போ இனிமே தம் போடுறது தான். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம மசாலா எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா, அடியில் வந்து மசாலா, அடுத்து வந்து ரைஸ், அடுத்து வந்து மசாலா, அதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி புதினா கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து இது பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இப்போ வந்து நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன் பிரியாணியில். ஷூட்டுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தம் போடுறது தான். தம் போட்டோன்னே அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து திறந்தோடனே நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து உடஞ்சிரும். லைட்டாக பரட்டி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக பரட்டி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து பரட்டி விட்டாச்சு. பரட்டி விட்டோடனே ஃபிஷ்ஷை வந்து மேலாக நம்ம வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை மேலாக வச்சாச்சு. வச்சோன்னு நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வந்து மூடிடணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி ஆவி வந்துச்சு பாருங்கள். இதுமாதிரி வந்தால் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க.